கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால். நாம் எப்படி அவரில் நிலைத்திருக்கிறது? இயேசு கிறிஸ்து அன்பு காட்டினார். அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நமக்கு தந்தார். செவிடர் கேட்க செய்தார், குருடர் பார்வையடைய செய்தார், முடவர்கள் நடக்க செய்தார். ஆமென். நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் அன்பாக இருக்கணும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளணும். அன்பாக இருக்கணும்னு ஏசப்பா போதிச்சாங்க. பிரதான ஆசிரியர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் சொன்னார், அன்பாகவும் இருக்கணும், நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளணும், இரண்டையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் எப்படி அவரில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போனால், நாம் இந்த உலகத்தில் அன்பு செய்யணும். அன்பு செய்யணுன்னா என்ன பண்ணணும்? அன்பு காட்டினா கண்டிப்பாக உலகம் நம்மளை பகைக்கத்தான் செய்யும். ஆனாலும் நாம் அன்பு செய்யணும். அநீதியான உலகப் பொருட்களால் என்ன பண்ணலாம்? நம்ம நண்பர்களை சம்பாதிச்சு கொள்ளலாம். அநீதியான உலகப் பொருட்கள் பணம். அந்த பணத்தை வச்சு நம்ம உதவி செய்வதன் மூலமாக, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதன் மூலமாக, நம் தாய் தந்தையரோட அன்பாக இருக்கிறது மூலமாக, அவர்களுடைய இரக்கம் காட்டுறது, அவங்களுக்கு செய்கிற இந்த அன்பினாலே தேவனிடத்தில் நாம் என்ன பண்ணுவோமா? இரக்கத்தை பெறுவோம். அவர் கடவுள், அப்படி இருந்தார், நம்மளால் அதை போல் வாழ முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கண்டிப்பாக நம்மளால் வாழ முடியும். ஏன் அப்படின்னா, அவர் கடவுளாக இந்த உலகத்துக்கு வரல, நம்மளை போல் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்ம இடத்துல வந்தார், நமக்காக வாழ்ந்தார். அவர் நமக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் அல்ல. அவர் நம்முன் வைத்த பாதைகளை நாம் கடைப்பிடிப்போம், அவரிலே நிலைத்திருப்போம், அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென்.